அடையும் பொருட்கள், அவற்றின் இயக்கம், அவை இயங்கும் இடம், இயங்கும் காலம் ஆகிய அனைத்தையும் இணைந்த இயற்கை என்கிறோம். உயிரினம் மற்றும் உயிர்ம அறிவு போன்றவையும் இயற்கையில் அடங்கும். மனிதர்களாகிய நாமும் ஒரு பகுதியே. பஞ்சபூதங்களான நீர், வானம், நிலம், காற்று, நெருப்பு ஆகியவற்றை நாம் பாதுகாத்தால் நம் ஜீவன் நலமாக இருக்கும். இது இன்றைய தலைமுறைகளால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாகும். நிலம் என்பது இயற்கையின் அன்பளிப்பு என்று தொன்மை பொருளாதார அறிஞரான டேவிட் ரிக்கார்டோ கூறியுள்ளார். இயற்கை அன்னை நமக்கு பலவிதமான அன்பளிப்புகளை கொடுத்து இருக்கிறார். அந்த அன்னை தந்த பொருளை நாம் நேசிக்கிறோமா அல்லது பாதுகாக்கிறோமா என்றால் கேள்விக்குள்ளான். இயற்கையை நாம் காத்தால் இயற்கையை நம்மை காப்போம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியம். இயற்கையை நேசிப்போம், இன்பமாய் சுவாசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். நன்றி. வயதில் கவலை எதற்கு, விட்டு தள்ளு தள்ளு, கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு. கற்கும் வயதில் கவலை எதற்கு, விட்டு தள்ளு தள்ளு, கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு. நோக்கம் ஊக்கம் ஆக்கம் அனைத்தும் கல்வி ஒன்றுதான், கல்வி ஒன்றுதான், கல்வி ஒன்றுதான். கற்கும் வயதில் கவலை எதற்கு, விட்டு தள்ளு தள்ளு, கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு. வானவெளியில் பாதை போடும் நமது கல்விதான், விண் கடந்து விண்ணளக்கும் நமது கல்விதான். வானவெளியில் பாதை போடும் நமது கல்விதான், விண் கடந்து விண்ணளக்கும் நமது கல்விதான். படிப்பு மட்டும் கல்வி இல்லை, வா வா, வாழ்க்கை கூட உயர்ந்த கல்வி என்று சொல்லவா. கழுது அளந்த கல்வியாலும் மண்டம் இருக்கலாம். கற்கும் வயது கவலை எதற்கு, விட்டு தள்ளு தள்ளு, கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு, வெற்றி என்று சொல்லு, வெற்றி என்று சொல்லு.